எஸ், February 14, Valentine's Day. That's the day we were expecting. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் சிங்கிளாக இருந்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வெளியே போயிடலாம். Feel free to go. சிங்கிள் தான். எஸ், February 14, Valentine's Day. ஸோ இந்த டேயை எதுக்காக கொண்டாடுறாங்க, யாருக்காக கொண்டாடுறாங்கன்றத தெரியாமையே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்காக கொண்டாடுறாங்கிறத ஃபர்ஸ்ட்டில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ வேலண்டைன் அப்படிங்கிறது வந்து ஒரு நபரோட பேர். அவர் என்னவா இருக்காருன்னா சர்ச்சில் பாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்போனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள்லாம் ஆண்டுட்டு இருக்க காலத்தில் சர்ச்சில் பாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ ராஜாக்கள்லாம் ஆண்டுட்டு இருக்க காலத்தில் ராஜாக்கள் வச்சு தான் சட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் ஒரு சட்டம் எப்படி எடுத்திருக்குன்னா, ஆண்களும் பெண்களும் திருமணம் பண்ணிக்கக்கூடாது, அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டால் ஆண்களோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தையும் மீறி இந்த வேலண்டைன் அப்படிங்கிறவர் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல, இன்னொரு ஜோடி கல்யாணம் பண்ணி வச்சார். அதனால் இவரை கொண்டுட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் எப்போவுமே நம்ம உண்டு, நம்ம சந்தோஷம் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கணும். இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறோன்னு போனீங்கன்னா உபத்திரத்தில் தான் முடியும், அது நமக்கு ரிவீட் அடிச்சிருவோம். ஸோ இது வாழ்க்கையோட தத்துவம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. ஸோ அப்படி ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணி வச்சதுனால இந்த வேலண்டைன் அப்படிங்கிற நபரை வந்து கொண்டுடுறாங்க. ஸோ லேட்டர் இந்த சட்டமெல்லாம் நீக்கப்பட்டு ஆண்களும் பெண்களும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் போட்டதுக்கப்புறம் இந்த வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு நபர் February 14 அன்னைக்கு கொல்லப்பட்டார்ல. ஸோ அந்த நாள் அன்னைக்கு இவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக February 14ங்கிறத வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு பேர் வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ எதுக்காக இந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா, இப்படி ஒரு நபர் இறந்ததுனால தான் இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் திருமணம் செஞ்சுட்டு ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்க முடியுது. ஸோ அதனாலே இந்த February 14 அவர் இறந்த நாள் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த February 14க்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒரு பேர் வச்சு இதை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டேங்கிறது காதலர்களுக்கு மட்டும், லவ்வர்ஸுக்கு மட்டும்தான் இந்த டேங்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே கொண்டாடலாம். அமெரிக்காவில் இந்த நாளை யார் எந்த இடத்துல அதிகமாக கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் தான் இந்த நாளை அதிகமாக கொண்டாடுறாங்க. என்னடா இது ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுறாங்களா, ஸ்கூலில் கொண்டாடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் கொண்டாடுற மாதிரிலாம் இல்லை. அங்கே எப்படின்னா முழுக்க இந்த 6 to 8 வயசு குழந்தைகள் தான் அவங்களோட டீச்சர்ஸ்க்கு ரோசஸ் அண்ட் க்ரீட்டிங்ஸ் கார்ட்லாம் வாங்கி கொடுத்து இந்த நாளை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளாஸ் ரூம்ஸே அலங்காரம் படுத்திலாம் கொண்டாடுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நம்ம நாட்டில் தான் வேறு மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா, இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா. ஸோ நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறத வந்து காதலர்கள் மட்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க, லவ்வர்ஸ் மட்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த ரேஞ்சில்னா, நம்ம தான் ரோமியோ ஜூலியட், நம்ம தான் லைலா மஜ்னு, நம்ம தான் ஷாஜகான் மும்தாஜ் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் ரியாலிட்டி என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? ஸோ இந்த February 14 வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து யார் ரொம்ப எதிர்பார்க்குறா, யார் ரொம்ப வரவேற்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லவ்வர்ஸ்லாம் கிடையாது. வியாபாரிகள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூ விற்கிறவங்க, க்ரீட்டிங் கார்டு விற்கிறவங்க, கிஃப்ட் விற்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த February 14 அப்படிங்கிற ஒரு நாள் வந்துட்டாலே பூவோட விலைகள்லாம் ஏறிடும், கிஃப்ட்டோட விலைகள்லாம் ஏறிடும், க்ரீட்டிங் கார்டோட விலைகள்லாம் ஏறிடும். எப்படியும் உங்களுக்கு தெரியும், உனக்கு தேவை இருக்குது, நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரேட்டெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ ஆட்டு புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தேவை இன்னொருத்தனோட பிஸ்னஸ். ஸோ மூடிட்டு படிக்கிற வேலையை பாருங்கடா. Nothing personal, just business. காதல்ங்கிறது ஒரு செடியில் பூக்கிற பூ மாதிரி, ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. அதெல்லாம் கம்மி போட்டு ஓட்டிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜயனே மாற்றி சொல்ல வச்சிட்டிங்களா. காதல்ங்கிறது மாறிடுச்சு கைஸ். ஸோ இந்த February 14 அன்றைக்கி இந்த ப்ரோக்கன் காய்ஸ், பிரேக்கப் ஆன பசங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்னா அதுக்காக நீ ஃபீல் பண்ணணும், சூசைட் பண்ணணும், டிப்ரெஷனில் போகணும், அதுக்கெலாம் ஒன்றுமே அவசியமே கிடையாது. ஸ்கூலில் கூட தான் நம்ம படிக்க லைக் இல்லை, வீட்டில் கூட தான் நம்ம இருக்க லைக் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பல்ல கட்டிகிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்லிடுச்சுன்னா, வேணாமா, ஓகே ரைட், போயிட்டு வரேன் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருங்க. அப்படி ஒரு பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்லிடுச்சு, அதுக்கு நீ ஃபீல் பண்ணி தான் ஆகணும்னா டெய்லி நீ ஃபீல் பண்ணணுண்டா. ஸோ இந்த February 14 அன்றைக்கி கமிட் ஆகிருக்கிற பசங்களுக்கு அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், February 14ன்றது மட்டும்தான் வேலண்டைன்ஸ் டே. அதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிற அந்த கிஸ் டே, ஹக் டே, சாக்லேட் டே, டெடி டே, ப்ரப்போஸ் டே, டே 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 யாரா நீங்களா?